13 இயர்ஸ் தான் ஒரு பிரைவேட் அட்டானமஸ் காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களோட கிளாஸ் வந்து செட்டுக்காக நான் அட்டென்ட் பண்ணேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. செட்டு ரிசல்ட்டையும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எப்போ போடுவாங்கன்னு தெரியல. இந்த எக்ஸாம்ஸ் வந்து மறுபடியும் எழுதுறது வந்து இப்போ காலேஜ் டிஆர்பிக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கட்டும்ங்கிற நம்ம அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துட்டையும் நான் சொல்கிறது வந்து ப்ரொஃபஸர் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை எடுத்து படிக்கலைனாலும் ப்ரொஃபஸர் அகாடமியோடைய கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். வீடியோ சும்மா சமைக்கும்போது, பாத்திரம் தேய்க்கும்போது, வீடு கூட்டும்போது ஹெட்செட் போட்டு ஒரு நாள் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணால் கூட நம்ம ஒரு வருஷத்தில் ஏதாவது ஒரு செஷன் எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணிடலாம். அவ்வளோ கிளியர் கட்டாக அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி யூனிட் வைஸாக பேப்பர் 1ம் சரி, பேப்பர் 2ம் சரி, நான் பர்சனலி நான் இந்த கிளாஸை வந்து யூடியூப் வழியாக பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் செட்டுக்காக நான் வந்து ஃபீஸ் பே பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணது. ஒவ்வொரு ஸ்டாஃபு எடுக்கக்கூடிய அந்த விதம் வந்து தமிழ் மேஜராக இருக்கட்டும், இல்லை பேப்பர் 1ஆக இருக்கட்டும், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பேப்பர் 1 வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை பைலிங்குவலாக நடத்தி எங்களுக்கு அந்த காலைல 5 o'clock அட்டென்ட் பண்ணுற கிளாஸ் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். உங்களோட வாய்ஸ் பர்சனலாக என்னை நிறைய மோட்டிவேட் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச். கண்டினியூவாக நான் எழுதலான் இருக்கேன். காலேஜ் டிஆர்பி எழுதுகிற வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸை கண்டிப்பாக எழுதுவேன். கண்டிப்பாக ப்ரொஃபஸர் அகாடமி எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும்.